ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. இது அந்த காலத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு வர ஒரு பழமொழி. என்னதான் செஞ்சாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்ல நாம் கேட்டிருப்போம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாம் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் முன்னேறி நாமளும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று செய்ய போனாங்கன்னா அதுக்கு ஒரு இழிவா இவெல்லாம் இந்த வேலையை செஞ்சு எங்கே வெற்றி அடைய போகிறான், எங்கே ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லாமல் என்னதான் செஞ்சாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது, இவனால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் இந்த பழமொழியை சொல்ல நாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு கதையை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கழுகு, இந்த குருவி, இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய லைஃபுக்கு நிறைய கதைகளை நாம் இதுக மூலமாக கற்றுக்குறோம். சின்ன சின்ன ஸ்டோரிஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு நிறைய கருத்துக்களை இந்த குருவிகளும் சரி, பருந்தும் சரி, எறும்பும் சரி நிறையவே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு மோட்டிவேஷனாக நான் இப்படி தான் ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கழுகுகளோட கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கழுகு எப்பயுமே இந்த கூட்டத்தோட கூட்டமாக வராது இல்லையா, தனிச்சு தான் வரும். இந்த குருவிகளோட ஒன்று சேராது. ஏன்னா அதுக்கு அதோட நிலைமை நல்லாவே தெரியும். அதனால் அது என்றைக்குமே தன்னுடைய வலிமையை உணர்ந்து உயரத்தான் பறந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம் லைஃப்பில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா இந்த சோம்பேறிகளோடு நாம் சேரக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. நாம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிருப்போம், அதில் சின்னதாக ஒரு சறுக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த நெகட்டிவாக பேசுகிற பர்சன் இருந்தாங்கன்னா இது ஒன்றால் முடியாது, இதை ஏன் வேலை மெனக்கட்டு உட்காந்து செய்கிற, இந்த வேலை செய்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கே தெரியும், ஆஹா நம்மளால் இது செய்ய முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை நமக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு யோசனை எப்போ வருதோ அப்போவே நாம் தோத்துட்டோம். உண்மையாகவே தோல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு செயலும் முடியாமல் போயிடும். அதனால தான் சொல்லுவாங்க, என்றைக்குமே இந்த சோம்பேறிகள், நெகட்டிவ் பர்சன் இவங்கள்டேருந்தெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது அந்த ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பருந்து ஒரு நாள் குருவியாக முடியுமா? முடியாது இல்லையா. ஒரு வயதான ஒரு நபர், அவருக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய வேலைகளை அவரே செய்வார். கையில் ஒரு தடி வச்சுக்கிடுவார். இப்படி தட்டி 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 நடந்து அவருக்கு கரெக்டாக அந்த தெரியும், இதிலேருந்து நாம் இவ்வளோ தூரம் போனோம்னா மெயின் ரோடு வரும், இந்த சைடில் பக்கத்தில் நம்ம வாங்குகிற மளிகை கடை பொருள்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கடை இங்கே இருக்கும். எல்லாமே அவர் மைண்டில் பதிஞ்சு அந்த கம்பை தட்டி தட்டிக்கிட்டே நடந்து போய் கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துடுவார். அவருக்கு தேவையானதை அவரே செஞ்சுக்கிடுவார். இதை பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நல்லா கண்ணு தெரியும், இவரோட ஃப்ரெண்டு தான்.
அப்போ அவர் வந்து ஒரு நாள் இவரை கிண்டல் பண்ணுறாரு. இந்த கம்பை தட்டாமதே நீ ஒரு நாள் நடந்து போயிட்டு வாயேன் பார்ப்போம். இந்த கம்பை தட்டி தட்டிக்கே போனா தானா? இந்த கம்பை தட்டி தட்டி போனால் நீ கரெக்டாக போகிற. இந்த கம்பை தூக்கி போட்டுட்டு நீ சாதாரணமாக நடந்து போய் வாங்கிட்டு வந்துடுறே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கண்ணு தெரியாது, அதனால் நான் கம்பை தட்டி தட்டிக்கிட்டே எனக்கு கரெக்டாக போய் மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சி பக்கத்தில் உள்ள மளிகை கடையை கண்டுபிடிச்சி எனக்கு தேவையான சாமான்களை நான் வாங்கிட்டு வர்றேன். சரி, நான் தான் இந்த கம்போட உதவியோடு நடக்கிறேன். நீ இத்தனை வருஷம் நல்லா கண்ணு தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கல, நீ நடந்து பழகின ஏரியா தானே இது. கண்ணை திறந்துக்கிட்டு நடந்து பழகின ஏரியா தான். உனக்கு கண்ணை மூடினாலும் தெரியும் எந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி போகலாம், இது எல்லாமே உனக்கு தெரியும் இல்லையா? என்ன மாதிரி ஒரு நாள் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நடந்து பாரு. கரெக்டாக எந்த எகுனையுமே தட்டி விழுகாமல் நீ நடந்து பாரு. ஏன் இடத்துல இருந்து நீ ஒரு 10 நிமிஷம் வாழ்ந்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இலக்காரமாக சிரிக்கிறாரு. இது என்ன பெரிய சவாலா? நான் ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் கண்ணை மூடிக்கிட்டு உன்னைய மாதிரி என்னால் நடக்க முடியும். ஏன்னா இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து வாழ்ந்த ஏரியா இது. எனக்கு அத்துப்படி கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் திறந்துருக்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த சவாலுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த கண்ணு தெரியாத பெரியவரும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த போட்டி வைக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒரு பையனை வந்துட்டு பக்கத்தில் நிற்க சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. 10 நிமிஷம் இவர் வந்து கண்ணு மூடிக்கிட்டு கரெக்டாக நடந்து போய் வராரா, எதுலையும் தட்டி விழுகாமல் அப்படின்னு சொல்லி பாருன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லி இந்த போட்டி நடக்குது. அவர் கண்ணை கட்டுறாரு. கண்ணை கட்டிக்கிட்டே நடக்கிறாரு. ஒரு 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, மரத்தில் மோதி கீழே விழுகிறாரு. ஓகே, ஒரு தரம் தான் விழுந்துட்டு அது எப்படியோ இதாகிருச்சு, நான் இனி கரெக்டாக போயிடுவேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் 10 நிமிஷம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப நடந்து போகிறாரு. ஒரு வீட்டு செவரில் முட்டிக்கிறாரு. இந்த மாதிரி அவரால் 10 நிமிஷம் கூட நடக்க முடியலை கண்ணை கட்டிக்கிட்டு. அப்போ இவர் கண்ணு தெரியாமல் இவ்வளோ தூரம் மெயின் ரோட்டருதி போய் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் கரெக்டான சாமான்களை பார்த்து வாங்கிட்டு வர்றாரு, சமைக்கிறாரு, சாப்பிட்றாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளால் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு நாம் வாழுற இந்த வீட்டிலையே எதுலேயும் தட்டாமல் நடந்துருவோமா? அப்போது அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலை பெரிய வேலையாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி நபர்கள் செய்கிறத நாம் வந்து ஒரு நாளும் வந்து பாராட்ட மாட்டோம், அவங்கள இழிவுபடுத்தி தான் பேசுவோம் இல்லையா? இப்போது என்னதான் முயற்சி பண்ணினாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு நாள் அந்த பருந்து இந்த ஊர்க்குருவி மாதிரி வாழ்ந்துருமா? முடியாது. நாம் என்றைக்குமே ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்கள மட்டம் தட்டி பேசாமல் அவங்க மனசளவில் நொந்து போய் நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியாதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் பேச்சும் நடத்தையும் இருக்க வேண்டாம். நம்ம லைஃப் அப்படிங்கிறது ஒன் டைம் ஆஃபர் தான். இதில் எல்லாருமே நல்லா வாழட்டுமே, எல்லாருமே ஜெயிக்கட்டுமே. இன்றைக்கி வெற்றியாளர்கள் பலரும் ஃபஸ்ட்டு தோல்வி அடைஞ்சு தோல்விக்கு அப்புறமா வர்ற வெற்றி தான் என்றைக்குமே நிரந்தரம்னு நாம் நிறைய கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு செயலை செய்யும்போது ஃபஸ்ட்டு தோல்வி அடைஞ்சால் தவறே கிடையாது. இன்னும் முயற்சி செய், அடுத்து 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 போய்கிட்டே இரு, வெற்றியை எட்டி பிடிக்கலாம். ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி உன்னைய துரத்துனா ஓடிக்கிட்டே இரு, ஆனால் அந்த ஓட்டம் வெற்றியை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதை நோக்கியும் இருக்கக்கூடாது. உன்னுடைய குறிக்கோள் எது, அந்த குறிக்கோளை வச்சு நீ நட. உன்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அந்த குறிக்கோளை நோக்கித்தான் இருக்குமானால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த வெற்றிங்கிறது சில பேருக்கு சீக்கிரம் கிடச்சிரும், சில பேருக்கு
கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.